இந்த வார நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து யார் யார் வருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கண்டிப்பாக வந்து ரயான் கையில் ஒரு டைரக்ட் நாமினேஷன் இருக்குது. அப்புறமேட்டு இந்த சைடு போனால் அன்ஷிதாட்டே ஒரு டைரக்ட் நாமினேஷன் இருக்குது. இவங்க ரெண்டு பேர் யார் யாரை குத்துவாங்க, வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரயானை பொறுத்தளவு என்னை பொறுத்தளவுக்கு சௌந்தர்யாவை இல்லாட்டி ஜாக்லின் இவங்க ரெண்டு பேரையும் குத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அவர் தான் இரிட்டேட் ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும். அன்ஷிதாவை பொறுத்தளவு தீபக் அவர்களை அப்படி இல்லை அப்படின்னா, முத்து கூட ஏதோ ஃப்ரெண்டோ அப்படின்னு போயிட்டாரு அப்படின்னா கூட சிவகுமாரை குத்துறது கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சரி, அவங்க ரெண்டு பேர் வந்து யூனிக்காக யாரும் அடிச்சிட்டாங்கன்னா, மற்றபடி எல்லாரும் சேர்ந்து அடிக்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த இது வயல்கார்லேருந்து உள்ளே வந்தாங்கல்ல அவங்கள கண்டிப்பாக டிஃபால்ட்டாக அடிப்பாங்க. ஏன்னா அவங்க வெளியில் போவாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஏன்னா போன வாரம் கூட வந்து ஆர்ஜே ஆனந்தி பேசினாங்க, நாமினேஷன் முடிச்சுட்டு வந்தோன்னே சொன்னாங்க, இந்த வாரம் கண்டிப்பாக வந்து அந்த வயல்கார்டு கண்டஸ்டானே போவாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் அவர்கள் வெளியில் போனாங்க. அந்த மாதிரி வயல் கார்டு கண்டஸ்டன்ட் எல்லாத்தையுமே அடிப்பாங்க. மஞ்சரி டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உள்ளே இருப்பாங்க. அது நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. மஞ்சரி கண்டிப்பாக இருப்பாங்க. அப்புறம் சிவகுமார் வந்து டைரெக்டாக குத்துவாங்க, இல்லாட்டி கண்டிப்பாக அவரையுமே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை, அந்த வயல் கார்டில் வந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அடிக்க போகிறதுனா ராணவன் உங்களுக்கு நல்லா போன வாரமே 8 ஓட்டு வாங்கினாரு. இந்த வாரம் கண்டிப்பாக ஒரு 4-2-3 வாங்கினா கூட முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக ராணுவ வந்து எல்லாரும் அடிப்பாங்கன்ற வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். வர்ஷினி சொல்லவே வேணாம், டிஃபால்ட்டாக வந்து உட்காந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்ருவாங்க. ரயான் சொல்லப்போனால் வர்ஷினியை கூட கொடுத்த வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுமே இருப்பாங்க. சௌந்தர்யாவை நேற்று நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அதனால் சௌந்தர்யாவையுமே பார்த்தீங்கன்னா இது பண்ணிடுவாங்க. ஜாக்லின் இவங்கெல்லாம் வரும்போது என்னை பொறுத்த வரைக்கும் 11 பேர் உள்ளே வருவாங்க அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்ணியிருக்கேன். யார் அப்படின்னு சொல்கிறேன். சௌந்தர்யா, ஜெஃப்ரியை வந்து ஒருத்தர் 2 பேர் வந்து போன வாரமே காண்டில் இருக்காங்க. இந்த பிடி சார் டாஸ்க்கு தர்ஷிகாலாம் சொல்ல வேணாம், காண்டில் தான் இருங்க. ஜெஃப்ரியாக இருக்கட்டும், தீபக் வந்து வந்துடும். அது மாதிரி ஜாக்லின், ரஞ்சித்தை சொல்ல வேணாம். இன்னும் நீங்கள் எந்திரிச்சு வரல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு 2 பேர் அடிச்சு விட்ருவாங்க. அப்புறமேட்டு தர்ஷிகாவும் எனக்கு அன்ஷிதாவும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா போன வாரம் கொஞ்சம் இன்விசிபிளாக இருந்தாங்க. அதனால் இவங்க வரத்துக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். சத்யா வந்து யாரு குத்தாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். போன வாரம் வந்து இரிட்டேட் ஆனதுனால பார்த்தீங்கன்னா அவன் வெஞ்சன்ஸ் தானே உள்ளே வச்சிருக்கான். அதாவது இதனால அவங்க சொல்கிறாங்க டைரக்ட் நாமினேஷன் ஏதாச்சும் ஒன்று உருட்டி விட்டு போயிடுவானுங்க. இல்லை அப்படின்னா உள்ளே போனாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் கான்ஃபிடென்ட்டாகவே அடிச்சு விட்டு வந்துடுவானுங்க. டேரக்ட்னா அவங்க வந்து கால்குலேட் பண்ணி கூட அடிப்பாங்க. அதில் வாய்ப்புகள் சத்யாவுக்கு அதிகமாகவே இருக்குது. சாச்சனா சொல்லவே தேவையில்ல, சௌந்தர்யா ஒரு ஓட்டு போடுறாங்க. இந்த சைட்லேருந்து ஜெஃப்ரியோ யாரோ ஒரு 2-3 பேர் மாற்றி 2 பேர் ஈக்குவல் எல்லாருமே போடலாம் அப்படின்னா அந்த மாதிரி விழுந்துடும். ஒருவேளை பாய்ஸ் கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்படின்னா கொஞ்சம் வந்து இது குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ராணுவம் நம்ம சொல்லிட்டா நம்ம வயல்காலில் உள்ள 6 பேர் வந்து ஒருத்தர் வெளில போயிட்டாங்க. அந்த 5 பேர் கண்டிப்பாகவே வந்துடுவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா விஷால் வந்து கேப்டனாக ஆக போகிறாரு, கேப்டன் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் வந்து அவரை தவிர மற்ற எல்லாம் முத்துக்குமரன் இந்த மாதிரிலாம் தவிர்த்தோம் அப்படின்னா மற்ற ஓரளவு எல்லாருமே நெருக்குவாட்டில் வந்துடுவாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. உங்களுக்கு யார் நாமினேட் ஆனால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் இவர்கள் வெளியில் போனால் நன்றாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறதே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.